இலங்கையை சூழ அமெரிக்காவின் நடவடிக்கைகள் எவ்வாறு ஒரு இறுக்கமான நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சீனா கூட இலங்கையின் புதிய அரசுக்கு தனது ப்ராஜெக்ட், அதாவது தனது திட்டங்களை புதிய புதிய அரசு பதவியேற்ற பிறகு ஆரம்பிக்கவில்லை. அந்த நிதிகளை முடக்கித்தான் வைத்திருந்தது. என்றால் அவர்கள் தங்கள் அந்த அரசின் உறுதித்தன்மையை பார்த்துத்தான் அதனை கொண்டு வரலாம் என்று. அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் அமெரிக்காவும் IMF ஊடாக நிதியை வழங்கினாலும் அது ரணில் விக்ரமசிங்க காலத்தில் வழங்கப்பட்டது. இந்த அரசு மீது தொடர்ச்சியாக அழுத்தங்களை போட்டுக்கொண்டுதான் வந்தார். நாங்கள் பேசியிருந்தோம் முதலீடு தொடர்பாக வெளிவந்த அறிக்கை. அதற்கு முதல் இலங்கையில் இடம்பெறுகின்ற மனித உரிமைகள் மீறல் தொடர்பான வெளிவந்த அறிக்கை. ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதற்கு பிறகு இலங்கையின் மீன் வகைகளுக்கு கொண்டு வரப்பட்ட தடை. அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும், அந்த இலங்கையில் முதலீடு செய்வதற்கு உகந்த இடம் அல்ல என்று சொல்லிவிட்டு அதன் பிற்பாடு இலங்கைக்கு 17 பேர் கொண்ட அமெரிக்க குழு வந்திருந்தது. இந்த நிலையில் தான் கடந்த 14ஆம் தேதி அமெரிக்கா இலங்கை தொடர்பாக ஒரு பயண எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. அது ஒரு கடுமையான எச்சரிக்கை. என்னென்று சொன்னால், இலங்கையில் எந்த நேரமும் குண்டு வெடிப்பு நிகழலாம். குண்டு வெடிப்பு நிகழ்கின்ற இடங்களையும் கூட அவர்கள் போட்டிருக்கிறார்கள், பல இடங்கள். அதில் பார்த்தால் தேவாலயங்கள் இருக்கலாம், பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம், வைத்தியசாலைகளாக இருக்கலாம், கோவில்களாக இருக்கலாம், கொட்டை விடுதிகள், கிளப்புகள் என்று சொல்லி பல இடங்கள். அமெரிக்க மக்களுக்கு அவர்கள் போட்டிருக்கிறார்கள் ஒன்று இன்னொன்று, அங்கு இடம்பெறுகின்ற ஊர்வலங்கள் அல்லது போராட்டங்கள் கலவரங்களாக மாறலாம் என்றும், அமெரிக்கா தூதரகத்தால் கூட உங்களை மீட்க முடியாது போகும். எனவே நீங்கள் காப்புறுதிகளை போடும் போது ரெஸ்கியூ சேர்த்து போடுங்க. உங்களை எங்கெங்க இடத்திலேயோ மீட்பு பணிகள், மற்றது இந்த விமான பயணச்சீட்டுகளை ரத்து செய்வதற்குரிய காப்புறுதிகளை எல்லாவற்றையும் போடுங்க. இது நீங்கள் கூறியது போல இலங்கை அரசு இதனை பெரிதாக எடுக்கவில்லை என்றால், எடுத்தால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. என்றால் இலங்கையின் லைஃப் லைன் என்று சொல்றது இப்ப வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் அனுப்புற பணமும் இந்த சுற்றுலாத்துறையால வர வருமானம். அப்ப இந்த பயண எச்சரிக்கை சுற்றுலாத்துறைக்கு கடுமையான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அப்ப அதை பெரிதாக எடுத்தால் இலங்கை மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள் மாட்டும். ஆனாலும் அவர்கள் அதை அமெரிக்காவுடன் இரகசியமாக பேசியிருக்கிறார்கள்.